குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இச்சட்டம் சமுதாயத்தில் வன்முறை இல்லாத குடும்பத்தில் பெண்கள் வசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறப்பு அம்சங்களுடன் உள்ளடக்கிய சட்டமாகும். இச்சட்டம் பெண்கள் புகுந்த வீட்டில் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. இச்சட்டம் உரிமைகள் மற்றும் குற்றவியல் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்த 60 நாட்களுக்குள் தீர்வு பெறப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். இதில் 60 நாட்கள். இச்சட்டத்தின்படி கீழ் குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தனது கணவர் மற்றும் கணவரை சார்ந்த அதே வீட்டில் வசிக்கும் வரும் ஆண் மீதும் வழக்கு தொடரலாம். நிவாரணம் பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது இச்சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர்களிடையே மற்ற வழக்கு விசாரணைகள் நிலுவையில் இருந்த போதிலும் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கீழ் வழக்கு பதிவு செய்யலாம். ஒரே வழக்கில் பல தீர்வுகளை பெற இச்சட்டம் வழிவகை செய்துள்ளது. வார்த்தைகள் மற்றும் மன ரீதியான கொடுமைகளையும் குற்றச் செயலாக அங்கீகரித்துள்ளது. இச்சட்டத்தின்படி குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்தின் ஆணையினை எதிர்த்து 30 நாட்களுக்குள் மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர் மேல்முறையீடு செய்யலாம். 30 நாட்கள். இங்கே 60 நாட்கள் என்பது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்த 60 நாட்களுக்குள் அவங்களுக்கு தீர்வு காணணும். இச்சட்டம் இயற்றப்பட்ட 2005. ஒரே வழக்கில் பல தீர்வுகள் பெற இச்சட்டம் வழிவகை செய்துள்ளது. அதே போல் கணவர் மற்றும் அது குடும்பத்தை சேர்ந்த அவங்க குடும்பத்தை வசித்து வரும் ஆண்கள் மீதும் வழக்கு தொடரலாம். நிவாரணம் பெறவும் வழிவகை உள்ளது. அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது.